பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம நோன்பு 3ஆம் பத்தில் நெருக்கத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி மஹ்ரிப்லேருந்தே ஒற்றைப்படை ஆரம்பமாகுது. இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி மஹ்ரிப்லேருந்து ஒற்றைப்படை ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த 10 நாளையில் எப்போ ஒற்றைப்படைன்னு சொல்ல முடியாது. லைலத்துல் கதிர் இரவு இந்த 10 நாளில் ஒரு நாள் தான் ஒளிஞ்சிருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நாளை உறுதியாக ஏன் அவங்க சொல்லலைன்னா, இந்த 10 நாளுடைய அமல்கள் நம்மளுடைய உம்மத்துகள் செய்யாமல் போயிடுவாங்களோ, அது எப்போ இருக்குது அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தெரியாத வரை நல்லது. அந்த அமல்களை பூர்த்தியாக செஞ்சு நன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த 10 நாளில் ஏதாவது ஒரு நாளில் தான் லைலத்துல் கதிர் இரவு. ஆனால் 27ஆம் கிழமை அன்னைக்கு தான் லைலத்துல் கதிர் இரவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியமாக நம்புகிறோம். இருந்தாலும் இந்த 10 நாளும் உகப்புக்குரிய நாள் தான். இந்த 10 நாளில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் இரவு இது தொழுதுட்டு தராவியா தொழுதுட்டு தூங்குற நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 2 மணிலேருந்து அமல்கள் செய்யுங்க. அல்லாஹ்னால இன்ஷா அல்லாஹ் அப்படியே சஹர் செஞ்சுக்கலாம். இந்த 10 நாளில் நம்ம எவ்வளோ நாள் துனியாவுடைய விஷயத்துக்காக நிறையா சம்பாரிச்சிருக்கோம். இப்போ ஆகிரத்துடைய விஷயத்துக்காக இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாளை நீங்கள் பரிபூர்ணமாக ஆக்கிக்கங்க. அல்ஹம்துலில்லாஹ். உடலால் உறுப்புகளாலும் சொல்லாலும் செயலாலும் சிறிய பெரிய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்குங்க. போன வருஷம் ரமலானில் இருந்தவங்க இந்த வருஷம் கிடையாது. அதனால் நம்ம அடுத்த வருஷம் எல்லோரும் நோன்பு வைக்கணும்னு நீங்கள் நியத்து வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். உலக நாடு முழுவதும் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு துவா செய்யுங்க. எதிரிகள் படு தோல்வியாததற்கும் நல்லவர்கள் ஜெயிப்பதற்கும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எல்லா மக்களும் ஒன்றுபட்டு நிற்கிறதுக்கு ஒற்றுமையோடு வாழ்கிறதுக்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அதுதான் இப்போ முக்கியமான துவாவாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒற்றைப்படையை இந்த 10 நாளில் பயன்படுத்திக்கங்க. 27ஆம் கிழமை லைலத்துல் கதிர் 1000 மாதங்களை விட சிறந்த மாதமாக இந்த ஒரு நாள் வணக்கம் இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்கிக்கங்க. அல்ஹம்துலில்லாஹ். திக்ர் சலவாத்துகளையும் அதிகப்படுத்திக்கங்க. இரவு நபிலான வணக்கங்களையும் அதிகப்படுத்திக்கங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.